श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत। बृहदारण्यक उपनिषत् ஆறாவது அத்தியாயத்தில் மூணாவது பிராமணம் ஸ்ரீ மந்த பிராமணம். கடந்த சத்சங்கத்தில் அந்த பிராமணத்தை நம்ம ஆல்மோஸ்ட் முடித்தோம், எல்லாம் பார்த்தியாச்சு. சில விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு இன்னும் சொல்லி அதுக்கப்புறம் மேலும் பார்ப்போம். ஸ்ரீமந்த பிராமணம்னு சம்பத, செல்வம், பெருமை, பேர் புகழ் வாழ்க்கையில் வரணுமனு ஆசைப்படுற ஒருத்தன் ஸ்ரீக்காக. ஸ்ரீன்னா அதில் எல்லாமே சேருறது. அது எல்லாத்துக்கும் செய்கிற அந்த ரிச்சுவல் கர்மகாண்ட அதில் உபாசனையும் சேர்ந்துருக்கு. அதுக்கு பேர் ஸ்ரீமந்த கர்ம ஆர் உபாசனா. மந்தன்னா ஒரு தனிப்பட்ட பொருட்களை வச்சு சில தானியங்கள், சில பழங்கள், நெய், இந்த மாதிரி பால் அது வச்சு செஞ்சு தயார் பண்ண பேஸ்ட்டுக்கு பேர் மந்தக. அதில் 4 பாகங்களில் முக்கிய அம்சங்கள் எல்லாம் பார்த்தோம். ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் என்ன, அப்புறம் இந்த ஆக்சுவல் ஆகுதி செய்கிறது அந்த விஷயம், அதுக்கப்புறம் அது எப்படி சாப்பிட்றதுன்னு அதையும் சொன்னோம். இப்படி அந்த மந்திர பாகம் கூட இருக்கிறதுல மந்திரம் என்ன மந்திரம் சொல்லி 4வது தான் சாப்பிட்ட அந்த கர்ம முடியும். ஆனால் முடியும் போது அந்த சாப்பிடும்போது சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு அன்றைக்கி நம்ம பார்த்தோம். அது 4, 5, 6வது மந்திரங்களுக்குள்ள முக்கியமான அந்த பிராசனம் இல்லைன்னா ஆச்சமனம் அப்படின்னு அந்த தயார் பண்ண அந்த மந்தனை சாப்பிட்றதுக்கு அது எல்லாத்துக்கும் ப்ரொசீஜரு எப்படி என்னன்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள், பொருட்கள், யூஸ் பண்ணுற கரண்டி, பாத்திரம் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கோம். அதுக்கு பிறகு இப்போது இதில் முக்கியமாக பார்த்தா அந்த 4வது மந்திரத்தில் அது ஒரு விதமாக மிக்ஸ் பண்ணி பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பத்ர ஒரு நிமிஷம் பிரமதசி, அந்த முதல்லையே வார்த்தை 2வது இருக்கு. பிரமதசி அனே மந்திரத்தோட ஆரம்பித்து இந்த தயார் செஞ்சு வச்ச அந்த சாப்பாடு மந்தன் தொடணும். ஸ்புருஷம் தொடறதுக்கே அந்த மந்திரம். அதில் ஆரம்பத்தில் பிரமதசி அனு இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம அன்றைக்கி அர்த்தம் சொல்லியிருக்கோம். அது ஹிரண்ய கர்ப்பன் அதில் பார்த்து, பிராணசக்தின்னு அதில் பார்த்து,
நீ இது அசி அசின்னா யூ ஆர் திஸ் అని பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக 5வது மந்திரத்தில் ஆமம்சி அనే வார்த்தை இருக்கு அங்கே. இது சொல்லும்போது, இந்த மந்திரம் சொல்லும்போதோ அந்த வச்சிருக்கிற அந்த ஔதும்பர பாத்திரத்தை கையில் எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, தொடுறதுக்கு ஒரு மந்திரம், கையில் எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம். அதுக்கப்புறம்தான் தத் சவிதுர்வரேண்யமனே காயத்ரி மந்திர அதை எடுத்துக்கிட்டு அதில் வியாகிருதிகள் எடுத்துக்கிட்டு கூடவே அது ஸ்ப்ளிட் பண்ணி மது மந்திரங்கள் அதையும் சேர்ந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பிட்றதுக்கு பெரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா 4 பிரித்து வச்சுருக்கான் இல்லை அந்த சாப்பிட்றதுக்கு. அது எப்படி பண்ணால் அது சொன்னோம் எனக்கு. இப்போ அது ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு என்னது, ஒரு வியாகிருதி, அப்புறம் ஒரு மது மந்திரம், அப்புறம் இன்னொரு வியாகிருதி, இன்னொரு மது மந்திரம், அப்படி சொல்லணும். அது நடுவில் காயத்ரி கூட ஒரு வரி 2வது வரி இப்படி வந்து அது ஸ்ப்ளிட்டாகி நமக்கு இங்கே இந்த 6வது மந்திரம், அதனால தான் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது 4 பாகங்களாக 4 வாய்க்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து சாப்பிடும்போது இது 4 பாகமாக படிப்பான கலந்து மது மந்திரம், காயத்ரி மந்திரம். காயத்ரின்னா ஃபுல்லாக படிக்கலை, கொஞ்சம் அது ஒரு பாகம் எடுத்துகிட்டு சாப்பிடுவான். அப்போது ஒரு வியாகிருதி ஒரு மதுருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வாகானி வருது நடுவில். அங்கே தான் அப்படின்னா ஒரு பாகம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த மந்திரம் பார்த்த நிதானமாக தெரியும், ஸ்வாகா அங்கே ஒன்று ஆயிடுச்சு, இன்னொரு ஸ்வாகா வரும், அதுக்குள்ளே ஒரு காயத்ரி பாகம் வரும், மது மந்திரம் வரும். அப்படி இது வந்து சாப்பிடுவோம். இந்த மது மந்திரம் பற்றி நான் உங்களுக்கு அது பிரித்து சொன்னதுனால அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அழகான, ரொம்ப பிரசித்தமான ரிக்வேத சம்ஹிதையில் வர மந்திரங்கள். அது மொத்தம் அங்கே 3 சொல்லப்பட்டிருக்கு. இது பல வேறு காரியங்களில் சொல்லும்போது கூட இந்த மது மந்திரங்களை படிப்பாங்க. அது நான் சும்மா படிக்கிறேன், அப்புறம் அர்த்தமும் சொல்கிறேன். படிக்கும்போதே உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஓரளவுக்கு. மதுவாதாருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீனர் சந்தோஷதீஹி, அது ஒரு மந்திரம். மது நக்தமதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜ மதுதௌரஸ்து ந பிதா மதுமான்னோ வனஸ்பதிர்மதுமாகும் அஸ்து சூரியः மாத்வீர்காவோ மபவந்து நஹ. மொத்தம் இப்போ 3 மது மந்திரங்கள். இதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, மதுன்னா ஸ்வீட் అని అర్థం, ఓకే, ఫేవరబుల్ అని అర్థం, ప్లెజెంట్ అని అర్థం, బ్లెస్సింగ్ అని అర్థం. அப்போது இந்த காற்று எல்லாமே ரொம்ப நமக்கு அனுகூலமாக, ஸ்வீட்டுன்னு அர்த்தம் என்ன, இப்போ ஒரு மனுஷனை பார்த்து ஸோ ஸ்வீட்டுன்னு சொல்கிறோம், அவர் என்ன இனிமையாக இருப்பார், சாப்பிட போகிறீங்களா, மீன்ஸ் ஹீஸ் பிஹேவியர், ஹீஸ் அப்ரோச், ஹீஸ் பர்சனாலிட்டி, அப்படி தானே. அதனால் சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தினுக்கும் பிரார்த்திக்கிறது எல்லாமே ப்ளெசண்ட்டாக நமக்கு அனுகூலமாக இருக்கிற போல் இந்த காற்றுகள் எல்லாம் வீசிட்டோம். அதுக்கப்புறம் நதிகள் எல்லாம் கூட அப்படி தான் நமக்கு வேண்டிய சமயத்தில் வேண்டிய அளவுக்கு அது நமக்கு தொந்தரவு பண்ணாமல் நதிகள் எல்லாம் கூட ஸ்வீட்டாக, அப்படின்னா லோகத்தில் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னே எண்ணத்தோடு அதெல்லாம் இங்கே பிரவகிக்கட்டும் அப்படின்னு. அதேபோல் நிறைய வனஸ்பதிகள் இருக்குது.
செடி கொடிகள் இருக்குது. அதில் நிறைய நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணுறோம், நிறைய சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதெல்லாமே கூட நமக்கு எப்பப்போ யாருக்கு எங்கெங்கே வேணுமோ அது கிடைக்கட்டும், அவைலபிளாக இருக்கட்டும். அதனால தான் அந்த மது அనే வார்த்தை பாருங்கள் இத்தனை விதமாக எடுத்துக்கணும். ஓகே, அது ஸ்வீட் ஃப்ரூட்டாக வேறு புளிப்பு ஃப்ரூட்டு அப்படி இல்லை. அது சில பேர் புளிக்கிற ஃப்ரூட்டு தேவைப்படுறது, சில பேருக்கு அது ஒத்துக்கலை வேண்டாம், அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ ப்ளெசண்ட், ஸ்வீட். அதேபோல் இந்த பகல் இந்த டே அண்ட் நைட்ஸ் இருக்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கூட நமக்கு எப்பவுமே அனுகூலமாக அந்தந்த டைமிங்ஸு அது எல்லாமே அப்படி இருக்கிறது. ப்ளஸ் அந்தந்த தேவதர்கள், அந்த ராத்திரி தேவதா, பகல் தேவதா, இவங்களெல்லாம் கூட நமக்கு ஹாப்பினஸ் கொண்டு வரட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பூமி மேலே இருக்கிற மண் எல்லாமே ரஜசகான்னு சொல்லியிருக்க பாருங்க. ரஜக பிருத்திவீம் பார்த்திவங் ரஜக. ரஜகன்னா மண், டஸ்ட். அதெல்லாமே கூட நமக்கு சந்தோஷத்தினை, ஹாப்பினஸ்ன்னு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் மேலே லோகத்தில் இருக்கிற நம்ம பித்ருகள் எல்லாமே அவங்களெல்லாரும் கூட நமக்கு ஆசீர்வதிச்சு மது தியௌஹு அஸ்து தியௌஹுது நஹ பிதா. நம்ம எல்லோருக்கே அந்த பித்ருகள் எல்லாரும் எப்பவுமே அனுகூலமாக இருக்கட்டும், ஃபேவரபுளாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வனஸ்பதி இங்கே தனியாக சொல்லியிருக்க பார்த்தீங்களா, வனஸ்பதி அது எல்லாமே மேலே ஹெர்ப்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ வனஸ்பதின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பொருள், ஹெர்ப்ஸ்ன்னா மெடிசினல் அப்படி எடுத்துக்கணும். 2 வகை இருக்குது, அதில் 2 வேணும். அது எல்லாமே நம்மளே வனஸ்பதிங்க பழம் கொடுக்குற, தானியம் கொடுக்குற எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருந்து எல்லோருக்கும் வேண்டிய அளவுக்கு அது அவைலபிளாக கிடைக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சூரியன் அவர் கூட நம்ம எல்லாருக்கும் வேண்டிய அந்த சக்தி, சாமர்த்தியம், சுறுசுறுப்பு இது எல்லாத்தையும் அவர் வேண்டிய அளவுக்கு கரெக்டாக சீசனெல்லாம் வராரு பாரத தேசத்தில். நம்ம ரொம்ப சொன்னோம் இல்லையா, ரொம்ப ட்ராபிக்கல் நல்ல இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா பகலே கனடா அங்கே சொல்கிறாங்களே, பகல் 22 டிகிரி -22ன்னா இங்கே ராத்திரி எப்படி இருக்கும்? சில பேர் போகிறாங்க இல்லையா, அப்புறம் சூரியனை இனிமேல் பார்க்க முடியுமா அப்படின்னு தோணுமா? அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் இருக்கும் நிறைய மாதங்கள். சரி, இப்படி அது கடைசியாக லாஸ்ட் மாத்வீர் காவஹ பவந்துனஹ. காவஹன்னா இங்கே பசுமாடுகள், பல வகையான கெட்டில் இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா மனுஷனுக்கு ஆதி காலத்துலேருந்தே சில டொமெஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு இருக்க. ஒரு காலத்தில் யானை கூட டொமெஸ்டிக் அனிமல் தான். எப்படின்னா வச்சுக்க முடிஞ்சவங்களும் வச்சுக்கிட்டாங்க, யானை, குதிரை, பசுமாடு இதெல்லாம். இப்போது டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் மனுஷனுக்கு தேவை இல்லையா, உதவி செய்யும். ஸோ அதெல்லாம் கூட நல்லா இருக்கட்டும். பாருங்கோ எவ்வளோ ப்ராட் மைண்டட் கான்செப்டோடு நம்ம எல்லாத்துக்காக பிரார்த்திக்கிறோம். இங்கே காவஹன்னா டைரெக்ஷன்ஸ்ன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். சரியா? இல்லை, காவஹன்னா சன்ஷைனுக்கு கூட, சன்ஷைனிங் அந்த வெளிச்சம், அதுக்கு கூட காவஹா. இல்லை உபனிஷத்துகள் சாஸ்திரம் எடுத்துக்கிட்டால் வேதங்களும் அது கூட காவஹான்னு இருக்குது. இத்தனை இருக்குது அதுக்கு மீனிங்கு. முக்கியமாக டைரெக்ஷன்ஸ், இல்லைன்னா இந்த பசு சம்பதை இதெல்லாமே கூட நமக்கு அனுகூலமாக இருக்கணும்னு பிராரங்க. காலையில் ஏந்திரிச்சு இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருந்த மனசுக்கே ஒரு நிம்மதி இருக்குது. எதுக்கு நம்ம ரொம்ப க்ரீடி ஆக மாட்டோம், எதுன்னு நம்ம
கேவலமாக பார்க்க மாட்டோம், அதுக்கு மதிப்பு கொடுப்போம், ரொம்ப பேராசையும் பட மாட்டோம், எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ பாவனை ரொம்ப முக்கியம். எவ்வளோ நடக்கும், எப்படி நடக்கும், அதெல்லாம் பார்க்காம எல்லோரும் சொல்லணும். எப்பவுமே நல்லது இந்த ஸ்வஸ்தி வாச்சனங்கள் எல்லாமே சொல்கிறது தான் வாய்க்கு பழக்கமாகணும். எத்தனை வச்சுருக்காங்க ஸ்வஸ்தி மந்திரங்கள், ஸ்வஸ்தி பிரஜாபியலன்னு ஆரம்பிச்சு. ஸோ அதெல்லாம் அது அதே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, புண்ணியம்னு சொல்லணும். சித்தம் சுத்தியாகும், அந்த கரணம் மனசு நிம்மதியாகும், ஆத்தியாத்மிகமான வளர்ச்சி, முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் புண்ணியம். ஒருக்காகவும் நம்ம மனசில் ஹேய பாவம், ஹீனமாக பார்க்கறது, கேவலமாக பார்க்கறது, நேச்சுரலாக இப்போது கோச்சிக்கிறதோ திட்டுறதோ பொறாமைப்படுறது இது எதுவுமே வராது. இதே ஒரு இம்பார்ட்டண்ட் சாதனையாக எடுத்துக்கணும். சரி, அப்படி இந்த மது மந்திரங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, அதனால் தனியாக படித்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 4 வாட்டி 4 பாகங்கள் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இவனுக்கு கை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சூரியன் உதிக்கிற ஈஸ்ட் சைடு பார்த்துக்கிட்டு அங்கே முதல்ல அக்னிக்கு பின்பக்கம் இவன் பூஜை பண்ணது இங்கன்னா, இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு அந்த பக்கம் சூரியனை பார்ப்பான். உட்கார்ந்ததுக்கப்புறம் திரும்பி ஏந்திரிச்சு சூரியன் இங்கேருந்து பார்க்க முடியாது அப்படி இருக்குன்னா இவன் வெளியில் போவான் அதே டைரெக்ஷனில், அந்த ஈஸ்ட் பக்கம் பார்த்து. உதயம் திஷாம் அங்கே ஒரு மந்திரம் இருக்கு. அங்கே வந்து ஆதித்யனுக்கு பிரார்த்தனை பண்ணுவான், சூரியனுக்கு தனியாக பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொன்னால், இந்த விஷயம் நம்ம அன்றைக்கி பேசலை, இந்த எல்லா திக்குகளுக்குள்ளேயும் நீ ஒருத்தனு தான் ஒரு தனிப்பட்ட தேஜஸோடு இருக்கிறே. அங்கே என்ன சொல்கிறார், புண்டரீகம் என வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, புண்டரீகம். அப்போது திஷாமேக புண்டரீகம், ஏக புண்டரீகம் அப்படின்னா ஒரே ஒரு புண்டரீகம்னா தாமரத்துக்கு கூட புண்டரீகம்னு பேர், நம்ம ஹிருதயத்துக்கு புண்டரீகம்னு பேர். இங்கே புண்டரீகம்னு அர்த்தம் சிரேஷ்டனானவன், நீ ரொம்ப சிரேஷ்டனானவன். அப்போது உனக்கு ஈடாக இன்னொருத்தர் இந்த திக்குகளில் இங்கே பார்த்தா யாருமே இருக்கிற போது இல்லை. எதுக்கு இப்படி சொல்கிறேன், அதனால் என்ன நீ நான் இதெல்லாம் பண்ணேன் இல்லையா, மனிதர்களுக்குள்ள லோகத்தில் இங்கே என்ன வந்து அப்படி சிரேஷ்டனாக பண்ணணும், அதுதானே ஸ்ரீமந்த சிரேஷ்டன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ணி ப்ரே பண்ணுறான். எந்த டைரெக்ஷனில் போனாலும் சூரியன்கிட்ட ஈஸ்ட் பக்கம் போய் அதே திரும்பி அதே டைரெக்ஷனில் அங்கே வந்துட்டு வந்து அக்னிக்கு இப்போது மறுபடியும் அந்த பக்கம் பின்பக்கம் உட்காந்துட்டு, ஆனால் அக்னின்னு தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது இது முன்னாடி உட்காந்து பண்ண இடம் வேறு, இப்போது இடம் அந்த பக்கம் போயிடுச்சு, அதனால பின்பக்கம்னு சொல்கிறோம். ஆனால் அவன் பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு வம்ச ஜபம் பண்ணணும். இதுதான் கடைசி முடிவு. அந்த வம்ச ஜபம் பண்ணும்போது 7வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரைக்கும், இது அன்றைக்கி படித்தானே இல்லையோ ஞாபகம் இல்லை, பரவாயில்ல. 7வது மந்திரத்தில் தகும் ஹைதம் உத்தாலக ஆருணிஹி வாஜசனேயாய யாக்ஞவல்க்யாய அந்தேவாசின உக்தோவாசாபி ய ஏனகம் சுஷ்கே ஸ்தானோ நிஷிஞ்சேத் ஜாயேத் அச்சாகாஹம்
பிரரோஹேயுः பலாசானீதி. ஏதமுஹைவ வாஜசனேயோ யாக்ஞவல்க்ய மதுகாய பைங்யாயான் தேவாசின அந்தேவாசின உக்தோ வாசாபி ய ஏனகம் சுஷ்கே ஸ்தானோ நிஷிஞ்சேத் ஜாயேரச்சாகாஹ பிரரோஹேயுः பலாசானீதி. ஏதமுஹைவ மதுகः பைங்ய சூலாய பாகவித்தேயாத் அந்தேவாசின உக்தः உவாசாபி ய ஏவகம் சுஷ்கே ஸ்தானோ நிஷிஞ்சேஜ்ஜாயே அச்சாகாஹ பிரரோஹேயுः பலாசானீதி. ஏதமுஹைவ சூலோ பாகவித்த ஜானகய ஆயஸ்தூண்யாயாந்தேவாசின உக்தः உவாசாபி ஏவகம் சுஷ்கே ஸ்தானோ நிஷிஞ்சேஜ்ஜாயேச்சாகாஹ பிரரோஹேயுः பலாசானிதி. ஏதமுஹைவ ஜானகீராய ஆயஸ்தூணः சத்யகாமாய ஜாபாலய அந்தேவாசின உக்தோ வாசாபி ய ஏவகம் சுஷ்கே ஸ்தானோ நிஷிஞ்சேஜ்ஜாயேச்சாகாஹ பிரரோஹேயுः பலாசானிதி. ஏதமுஹைவ சத்யகாமோ ஜாபாலः அந்தேவாசிभ्यः உக்த உவாசாபி ய ஏனகம் சுஷ்கே ஸ்தானோ நிஷிஞ்சேஜ்ஜாயேச்சாகாஹ பிரரோஹேயுः பலாசானீதி. தமேதம் நாபுத்ராய அனந்தேவாசினே வா ப்ரூயாத். இப்போது இதில் ஒரு வரி தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். எல்லா மந்திரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7வது மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து அந்த ஒரு லாஸ்ட் 1.5 லைன். சரி, என்ன விஷயம்னு சொல்கிறேன். முதல் இந்த வம்சம் பற்றி ஒன்றுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இந்த ஒரு ரிப்பிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கேன். அது ஒரு வாட்டி சொன்னா அதே தான். ஆனால் அதை மறக்காமல் இந்த விஷயத்தனை அவர் சிஷ்யனுக்கு சொன்னார், அவர் சிஷ்யனுக்கு சொன்னார். அப்படி ஒரு செட் ஆஃப் டீச்சர் அண்ட் சிஷ்ய, குரு சிஷ்ய ப்ளஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு குரு சிஷ்ய பரம்பரை. மொத்தம் எத்தனை பேர் வராங்க இங்கன்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டில் முதல் ஆருணி, உத்தாலக இல்லைன்னு அவர் பேர் ஆருணி. அவர் யாக்ஞவல்கருக்கு சொல்லிக் கொடுத்தார். யாக்ஞவல்கர் மதுகஹக்கு சொல்லிக் கொடுத்தார். மதுகஹ சூளஹக்கு சொல்லிக் கொடுத்தார். சூளஹ ஜானகி, அக்கி தீர்க்கம் கொடுத்தா அப்புறம் அது சீத ஜானகி ஆகிடும். இங்கே ஜானகிஹி அப்படின்னா ஒரு மேல் தான், ஆண். அதனால் ஜானகிஹி சொல்லிக் கொடுத்தாரு. ஜானகி சத்யகாம ஜாபாலகு சொல்லிக் கொடுத்தார். இந்த வித்யோடைய வம்ச பரம்பரை, வம்ச ஜபம். அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லிக் கொடுத்துருப்பார். சத்யகாம ஜாபால சொல்லிக் கொடுத்துருப்பார். நமக்கு இங்கே லிஸ்ட் அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உபாசனையில் முக்கியமான மந்திரம் இவ்வளோ சொல்லணும். இந்த மந்திரத்தில் என்ன ஆயிடுச்சு வேறு என்ன, இப்படி வம்ச ஜபம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்ரீமந்த கர்மோடைய க்ளோரி, பெருமை இங்கே ஒரு வித்தியாச ரீதியில் சொல்லப்படுறது. இந்த 1.5 வரி தொடர்ந்து ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த எது பண்ணியிருக்கானோ, ஒருவேளை
இது இவனும் அதை கொண்டு போய் ரொம்ப ஆல்மோஸ்ட் டெட் காஞ்ச போன அந்த செடியோ மரத்துக்கிட்ட கீழே போய் அங்கே போட்டுட்டா அது கொஞ்ச நாளத்தில் முளை உயிர் வரும். அதுதான் அத்தனை வாட்டி சொல்லப்படுறது. பிரரோஹாக ஷாக்காக இலவ நல்ல இலவ முதல்ல பிரான்ச்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் இலை வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மந்தை பிராண தேவதாவுடைய சக்தியோடு நெரும்பிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அங்கே அந்த பிராணோபாசகனு தான் இந்த கர்ம செய்ய முடியும். ஏன்னா பிராணத்தோட ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் அதெல்லாம் அங்கே சொன்னோம் இல்லையா அன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வச்சு அவனை சொன்னதுனால அது ஃபுல் பிராணசக்தியோடு நெரும்பி இருக்கிறதுனால அந்த உயிர் போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் காஞ்சு போயிடுச்சு. அதிக கூட உயிர் வருமா போட்ட அந்த அவ்வளோ சக்தி இருக்குது ஒழுங்காக பண்ண அப்படின்னு இது சொல்லி கூடவே ஒரு வார்னிங்கும் கொடுக்கறது, ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் போல் வார்னிங்கு. என்னன்னு சொன்னால் அது 12வது மந்திரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. புத்திரன் ஆகாதவனுக்கு அந்தேவாசின்னு அங்கே வருது. அந்தேவாசின்னா குருக்கிட்ட இருந்துட்டு சிஷ்யனாக ஆசிரமத்தில் குருகுலத்தில் இருக்கிறவன் பேர் அந்தேவாசி. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்தேவாசி இது சிஷ்யன்னு அர்த்தம் இல்லைன்னா. அப்போ என்ன சொல்கிறது, ஒன்றும் சிஷ்யத்துவம் சிஷ்யனாக இல்லாதவன் சிஷ்யனாக இருக்கிறது மட்டும் இல்லைன்னா என்னோடய பிள்ளையாக இருந்தால் மட்டும் புத்திரனுக்கு இல்லைன்னா சிஷ்யனுக்கு மட்டும்தான் இதை உபதேசம் பண்ணணும். என்ன அப்போது சிஷ்யன் சிஷ்யன் குருன்னு அப்பாவாக பார்க்குறாரு, அதுக்கு மேலே பார்க்குவார், ஈஸ்வரனாக பார்ப்பார். இவர் அப்படிதான், இவனுக்கு அர்ஹத்தை இருக்கு அப்படி கொடுக்கலாம். தந்தை பிள்ளை பரம்பரையில் கொடுக்கலாம், இல்லைன்னா குரு சிஷ்யனுக்கு இது மட்டும்தான், இல்லைன்னா நான் தீயத்தே கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு. சரி, இதோடு 13வது மந்திரம் அன்றைக்கே நம்ம பார்த்தோம். ஏன்னா அதில் எல்லாம் அந்த ஆரம்பம் பிகினிங் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இங்கே வந்துச்சேன்னு சொல்லி நான் இந்த லிஸ்ட்டில் அங்கே படித்தேன். அதனால் சம்ஹாரம் ப்ரிப்பரேஷனில் வந்துச்சு. ஸோ இதோட இந்த ஸ்ரீமந்த பிராமணம் முடிஞ்சு விட்டது. அதுக்கப்புறம் அடுத்ததாக இன்றைக்கி நம்ம 4வது பிராமணம், 6வது அத்தியாயத்தில் 4வது பிராமணம். இதுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இது கூட ஒரு கர்மகாண்டுக்கு சம்பந்தப்பட்டது தான். இது என்ன சொல்லுதுன்னா, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு சேர்ந்த சில தர்மங்களை பற்றி டீல் பண்ணுறது இந்த பிராமணம். இது முன்னாடி அத்தியாயத்தில் வேறு இடத்துல யாக்ஞவல்கர் அங்கெல்லாம் சொல்லி பேசும்போதும் சந்நியாசாசிரமத்துடைய பெருமை ரொம்ப சொல்லப்பட்டது. முக்கியமாக அந்த புத்திரேஷ்னா வித்தேஷ்னா லோகேஷ்னா அதெல்லாம் விட்டுட்டு இவன் கம்ப்ளீட்டாக ரினன்ஸ் பண்ணி போவான். சந்நியாச ஆசிரமத்தோட க்ளோரி பெருமை அது ஹவு இட் இஸ் ஹோலி அந்த ஆசிரமம் அப்படின்னு. ஆனால் உபனிஷத்து வேதம் சாஸ்திரம் அதே அளவுக்கு அவ்வளவு பவித்திரதா அவ்வளவு ஈக்குவல்லி இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு கூட இருக்குன்னு சொல்லுது. அதனால் கிரகஸ்தாசிரமத்தினை வேதம் சாஸ்திரம் எப்பவுமே எனக்குமே அது நெகேட் பண்ணி அது மட்டம் தட்டி பேசினதே கிடையாது. வேதாந்தத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீ கிரகஸ்தாசிரமத்தினை ஒழுங்காக நடத்துகிறியா, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ விட்டுட போகிறே. ஏன்னா அதுக்கு அடுப்பு 2 ஆசிரமம் சொல்லியிருக்கில்ல. அப்படின்னு தான் நம்ம வானப்பிரஸ்தம் ஆகிறதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனாக வேதாந்தம் கொஞ்சம் அதெல்லாம் வரபோல் சொல்கிறோம். இல்லை ஒருத்தன் டைரெக்டாகவே எனக்கு பரம வைராக்கியம் இருக்குது, எனக்கு இந்த வேண்டாம் உலகம் இதெல்லாம்னா அவனுக்கு சந்நியாசியாக போகலாம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக வரவனுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லுது சாஸ்திரம்.
ஸோ சாஸ்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சந்நியாசாசிரமம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் ஆர் both are equally பவித்ரம், holy and யூஸ்ஃபுல் only. ஆனால் எது முன்னும் எதுக்கு அப்புறம் அது வேணும் இல்லையா? சன்னியாசானதுக்கு அப்புறம் திரும்பி குருவஸ்தத்துக்கு வரக்கூடாது. ஆனால் போகிறதுன்னு இப்படி தான் போகணும், நோ ரிட்டர்னிங் பேக், ஒன் வே டிராஃபிக் இது. அப்படி சொல்லும் போதும் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்கிறதுன்னா சில ரீசன்ஸ் சொல்லணும். இந்த பிராமணம் கூட ரொம்ப கிரகஸ்தனுக்கு வேண்டிய நிறைய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கிரகஸ்தனுக்கு தான் ஒரு காரணம் சொல்லிகிட்ருக்கேன், 1/1, 1/2 அப்படி. கிரகஸ்தனுக்கு தான் 95% மேக்சிமம் வைதிக கர்மங்கள் செய்யறதுக்கு அர்ஹத்தை இருக்குது. வைதிக கர்மங்கள் செய்கிறதுக்கு கிரகஸ்தனுக்கு மட்டும்தான் த மேக்சிமம் இஸ் ஃபிட் ஃபார் இட், கிரகஸ்தன். அப்புறம் இந்த வைதிக கர்மங்கள்னா அது கர்மக்காக மட்டுமில்லை, ஆத்தியாத்மிக சம்ஸ்காரம், ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்காக சித்தியர்த்தம் இந்த ரிச்சுவல்ஸு அது கிரகஸ்தனுக்கு நிறைய பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அப்போது என்னாவது பண்ணு இதெல்லாம் சேர்ந்து இந்த ரிச்சுவல்ஸ் சித்தசுத்தையே கர்மா. இது ஆல்ரெடி நம்ம கர்மயோகம்ல அதே பார்த்தோம். ஓகே, சித்தம் சுத்தையே கர்மா. அதுக்கப்புறம் அன்றைக்கி சொன்னோம் வைதிக கர்மத்தினை பற்றி சொல்லும்போது அதில் அதுக்கு பேர் பாங்கம் అని இருக்குன்னு நம்ம தைத்திரியனில் படித்தோம்னு இங்கேயும் ஞாபகப்படுத்திட்டேன் உங்களுக்கு. பாங்தம்னா அன்றைக்கி சொன்னோம் எஜமான இருக்கணும், எஜமானனுடைய பத்தினி இருக்கணும், 2 புத்திரன் இருக்கணும், தெய்வீ சம்பத் இருக்கணும், தெய்வ வித்தம் மனுஷ வித்தம் இருக்கணும்னு 5 சேர்ந்து இருக்கும். இந்த 5 கிரகஸ்தனு கெட்டதாக இருக்குது. அப்போ அதனால் இவனு தான் அதுக்கு அர்ஹதனாக இருப்பான். அப்புறம் அடுத்த பாயிண்ட், இந்த ஆசிரமத்தில் தான், கிரகஸ்த ஆசிரமத்தில் தான் ஒரு மனிதன் ரொம்ப ஆக்டிவ் ஒரு சோஷியல் மெம்பராக இருக்க முடியும். ஆக்டிவ் சோஷியல் மெம்பர் எப்படி யோசிச்சு பாருங்க. பிரம்மச்சாரி அவன் ஆக்சுவலாக அந்தேவாசி, குருகுலம் போய் அங்கிருந்தால் அவன் என்ன சோஷியல் ஆக்டிவிட்டி, அவனுக்கு கனெக்ஷனே இங்கே கிடையாது, அவனுக்கிட்ட ரிசோர்ஸஸு கிடையாது, டைமு கிடையாது, அவன் கம்ப்ளீட்லி குருவுக்கு சரண்டர் அங்கே படிக்கிறான். ஸோ பிரம்மச்சாரி காண்டு இல்லையா? சரி, வானப்பிரஸ்தம் அவனு தான் எல்லாம் விட்டுட்டு ரிட்டையர் பண்ண அவன் அங்கே போகிறானே, இப்போது அவன் எப்படி சோஷியலில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்க முடியும்? சந்நியாசி இருக்கவே முடியாது, இருக்க மாட்டான். ஏன்னா அவர் சந்நியாசம் எடுக்கும்போதே அங்கே சொல்கிற மந்திரங்களுக்குள்ள நானும் இந்த சமுதாயத்தில் எந்த வகையிலோ எந்த குரூப்பு யாருக்கு எதுலேயும் நான் மெம்பர் கிடையாது అని சொல்கிறான். நோ குரூப்ஸ். அப்புறம் எந்த குரூப்பு அது அங்கே சொல்லி, அதனால்தான் சன்னியாசிஸ் ஈவன் ஓட்டு போடக்கூடாது ஆக்சுவலாக. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படியானே எல்லாம் விட்டுட்டான். சில பேர் போடுறாங்க, சில பேர் ஸ்ட்ரிக்டாகவே போகிறதில்லை போடுறது. ஏன்னா ஐ எம் நாட் பிலாங் டு எனி குரூப் ஹியர். எனக்கு ஒன்றும் எந்த ஒரு ரிலேஷனும் ஒரு குரூப்பில் சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இவன் எப்படி சோஷியல் மெம்பர் ஆகிடுறான்? நீங்கள் அந்த காலம் பார்க்கணும். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இப்போ மாதிரி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அது எல்லாம் வேறு விஷயம். சரி, அப்புறம் இன்னொன்று, இவன் எந்த வர்ணத்துக்கு சேர்ந்தவனாக கூட, யார் இவன் பிராமணாக இருக்கட்டும், க்ஷத்திரியனாக இருக்கட்டும், வைஷ்ணனாக இருக்கட்டும், சூத்ரனாக இருக்கட்டும், எனி ஆசிரம தர்மம் வர்ண தர்மம் அனுசரிக்கணும்னா அவன் கிரகஸ்தனாக இருந்தால் தான் அனுசரிக்க முடியும்.
அவனை க்ஷத்திரியனாகட்டும் சூத்ரனா கூட ஆகட்டும், அவனுக்கு இருக்கிற தர்மம் ஏதோ அதை அனுசரிக்கணும்னா அந்த வர்ண தர்மங்களை இந்த கிரகஸ்தாசிரமத்தான் அனுசரிக்க முடியும். அடுத்த பாயிண்ட், இந்த கிரகஸ்தான் அடுத்த 3 ஆசிரமங்களவங்களுக்கு போஷிக்கிறவனாக இருக்கிறான். இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இவனு தான் பிக்ஷை கொடுக்கணும். பிரம்மச்சாரி அவனுக்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவனே பிக்ஷை வாங்கி வந்து குரு கிட்ட கொடுத்து படிச்சுக்கிறான். வானப்பிரஸ்தனும் எல்லாம் விட்டுட்டு அவனும் சிம்பிளாக ரினன்ஸ் லைஃப்பில் இருக்கான். அப்போது சந்நியாசி சொல்லவே வேண்டாம். இப்போ 3 பேருக்கு ஒரு கிரகஸ்தந்தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால்தான் வேறு யாரும் பிக்ஷை கேட்கறது வாங்கிறதுக்கு இவனு கூட நானும் பிக்ஷை கேட்டு வாழ்கிறேன்னு சொன்னால் அப்புறம் கொடுக்கறது யார்? அதனால் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிரகஸ்தனுக்கு. அது ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, பர்டன் இல்லை, இது ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா சொசைட்டிக்கு ஒரு ஹையஸ்ட் கண்ட்ரிபியூஷன் அவன் பண்ண முடியும். இங்கே பிக்ஷன்னு சொன்னால் யாரோ ஒருத்தன் கூப்பிட்டு சாப்பாட்டு கொடுக்குறதுன்னு மட்டும் இல்லை, இந்த 3 வகை அவங்கள இப்போது வர்ணாசிரமம் இங்கே ஒழுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. சொன்னமே பகவத்கீதை பேசும்போது நவ் வி கான்ட் ஸ்பீக், அது கிளியராக பேச முடியாது. இப்போ அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லலை, முடியலை. அப்படி கலந்து அப்படி ஆகிப்போச்சு. சரி, எனிஹவ் இவனுக்கு ஹையஸ்ட் இது சும்மா சொல்லணும்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு பதில் தானம் பண்ணுறதுக்கு, கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதில் யாராவது ஆகட்டும் சமுதாயத்துக்கு, பஞ்ச மகாயஜ்னங்கள் பண்ணுறதுக்கு, சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ இவனுக்கு தான் முடியும். ஏன்னா இவன் எர்னிங் பர்சனாக இருக்கிறான், இவனுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க, ரிசோர்ஸஸ் இருக்குது. இது ஏதாவது பண்ணினவன்னா இவனுக்கு பத்தினி இருக்கான், பக்கத்தில் குழந்தை இருக்குது. அப்படி அடுத்த பாயிண்ட் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், இது பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பிராமணம் இருக்குது. ஈவன் இந்த கிரகஸ்தனாவே அவனோட பத்தினியோடு இருக்கும்ல, பேரண்ட்ஸ்ன்னு சொல்லணும். இந்த பேரண்ட்ஸுக்கு தாய் தந்தைகளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா வேறே அடுத்த ஜெனரேஷனுக்கு the arrival of the next generation and with the quality, ஒரு நல்ல குணங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு மனிதர்கள் வர வைக்கிறதுக்கு புரியுறவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வரணும்னா மாதிரி கல்யாணம் பண்ணி கிரகஸ்தனாக இருந்தால் தான் வர முடியும். அது கூட அதில் அவனை நல்ல குழந்தை சம்ஸ்காரமான வைதிக சந்ததி, கல்யாண சமயத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுது. நான் 2 பேர் இந்த வைதிக சந்தத்தினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி. ஸோ அப்படின்னா த அரைவல் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கொண்டு வரத்துக்கு வேண்டிய பாத்தியதை இந்த தாய் தந்தைகள் மேலே இருக்கு. அதுக்கப்புறம் இது முக்கியமான இது நான் ஜெனரலாக சிலது பார்க்கணும். இப்போ கிரகஸ்தனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இவன் எந்த வர்ணம் எப்படி இருந்தால் கூட ஒரு மனிதனை சனாதன தர்மத்தைப்படி ஒரு மனிதனை சில சம்ஸ்காரங்கள் அவனுக்கு அவன் பண்ணிக்கணும், அவனுக்கு யாராவது பண்ணணும். ஏன்னா பிறக்கும்போது அவன் சம்ஸ்காரவான் இல்லை, அவன் பிராகிருதனாக இருக்கான். அவன் இப்போ சம்ஸ்கிருதவான் ஆகணும். இந்த 2 பதங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிராகிருதம்னா ஜஸ்ட் லைக் ஒரு ஜந்து கூட பிறக்குது. அதனால் ஜன்மனா ஜாயத்தை சூத்ரஹான்னு சொல்லிச்சு. பிறக்கும்போது இவன் சூத்ரன் போலுது, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை ஜாயத்தை இது ஜந்து. அது அப்போது
இயற்கை எப்படியோ அதுபோல் சிலதெல்லாம் நடக்கும், பசுக்கே நடக்கும் அதெல்லாம். ஆனால் சம்ஸ்கரிக்கப்படணும் இவன் இப்போது. அதனால் பிராகிருதவான் சம்ஸ்கிருதவான் ஆகணும்னா அவனுக்கு ஒரு மனிதன் சில சம்ஸ்காரங்கள் தேவைப்படுறது. இந்த சம்ஸ்காரங்களை கிரகஸ்தன் மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? அடுத்தது என்னென்னா, இந்த சம்ஸ்காரங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் தோஷ அபநயனத்துக்காக. இவனுக்கு ஏதாவது தோஷம், பேசிக்கல்லி தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷத்தினை நீக்கிறதுக்காக 2 குண ஆதானாய, ஆதானம்னா குணத்தினை வளர்த்துக்கிறதுக்காக, தோஷத்தினை நீக்கிறது தோஷ அபநயனம் அண்ட் குண ஆதானம். இதுக்கு தான் சம்ஸ்காரம் பண்ணுறது. இது கீதாவுடைய பாஷையில் சொல்லணும்னா தெய்வ சம்பத்தி, ஓகே, குண ஆதானம். அப்புறம் தோஷ அபநயனம் இஸ் ஆசுரி சம்பத்தினை நீக்கிறது. அதுக்கு நமக்கு இந்த சனாதன தர்மத்தில் பொதுவாக ஹிந்துಗಳನ್ನು கூப்பிடும் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டது. 40, 1 2 இல்லை. சரி, பிறந்ததுனால ஒரு மனிதன், இப்போ நான் பிராமண குலத்தில் பிறந்த, சம்ஸ்காரத்தோட முக்கியத்துவம் சொல்கிறேன். பிராமண குலத்தில் பிறந்த, ஜன்மதா பிராமணனாக இருந்தால் கூட குலத்தக, ஆனால் இவன் குணத்தக பிராமண ஆகணும். குணம் అనేది சம்ஸ்கரிக்கப்பட்டு வரணும். அதனால் பிராமணனுக்கு கூட இந்த சம்ஸ்காரங்கள் வேணும். அதானே சொன்னானு, எல்லா மனிதனுக்கு அவன் எங்கே பிறக்கும்போது எந்த வர்ணத்தில் இருந்தால் கூட அவனுக்கு அங்கே சில சம்ஸ்காரம் வேணும், சம்ஸ்கரிக்கப்படணும் அவன். அதனால தான் நம்ம நாட்டில் சம்ஸ்காரங்கள் எவ்வளோ முக்கியம். குழந்தைன்னு எப்படி கொண்டு வரணும், என்ன சம்ஸ்காரங்கள் கொடுக்கணும் அவனுக்கு, அவன் எப்படி சம்ஸ்கரிக்கப்படுவான், எது சொன்னா, எது கொடுத்தா, எது பார்த்தா, இது மேலே கவனம் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ சரி, இந்த 40க்குள்ள ஒரு 8 சம்ஸ்காரங்கள் என்னால் நான் பண்ணிக்க முடியாது, எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் பண்ணணும். 8 சம்ஸ்காரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் we are coming nearer to the பிராமணோட டாப்பிக்கு வந்துட்டுருக்கோம். 8 பண்ணணும். ஏன்னா நான் ஐ எம் வெரி ஸ்மால், சின்ன பையன் நான். அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ண எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு சாப்பிட்றது தெரியும், விளையாடுறது தெரியும், அப்படி இன்னும் சின்னதுன்னு ஒன்றும் தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் தான் 8 பண்ணணும். அது என்னன்னா, கர்ப்பாதானம் கிட்டனந்து உபநயனம் வரைக்கும் இதுக்குள்ளே 8 இருக்கு. கர்ப்பாதானத்திலிருந்து உபநயத்தின் வரத்துக்கு 8 இருக்கு. இதில் மறுபடியும் முதல் 3 பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறது. அவன் இன்னும் வெளியில் வரல, பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் இன்னொரு 5 பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணுறது. அப்புறம் ஸோ இது எல்லாமே பண்ணுறதில் திரும்பி அந்த பேரண்ட்ஸ் தான் ரொம்ப இது இங்கே தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் குவாலிட்டி அவங்களுக்கு. அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் ஏ குவாலிட்டேட்டிவ் சைல்டு. அதனால் விவேகானந்தர் என்ன சொல்லுவார், இஃப் த சைல்டு இஸ் not born out of the prayers of the parents, the child is a burden on the earth ennar. பூமி மேலே பாரம் அவன். எங்கே போயிட்டுருக்குறோம், எப்படிப்பட்ட சனாதன தர்மம் சமூகத்தில் இருந்து நம்ம
ஏன்னா மனுஷனுக்கு கேவலம் அர்த்த காமங்களே முக்கியமாயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். மோஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் கன்சியூமரிஸ்டிக். எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. ஸோ வில் காம்ப்ரமைஸ். நம்முடைய எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பரவாயில்லன்னு கடைசியில் என்ன இருக்கும்? எப்படிப்பட்ட ஜனாபா லோகத்தில் வரும் நம்ம குழந்தைகள்? அதனால் அப்புறம் இதெல்லாம் பண்ணாமல், நம்ம நல்லதுக்கு சொல்லி கொடுத்தது நம்ம எதுவுமே கண்டிக்காமல், இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் பிளைண்டாக இருக்கிறோம். சரி, அப்போது பேரண்ட்ஸு இப்போ இங்கே 8 போயிடுச்சா 40, இன்னும் 32 இருக்கா? இந்த 32ல் 5 பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நடக்கும். 5 பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நடக்கும். 27 5 பிரம்மச்சரிய ஆசிரமத்திலும் 27 கிரகஸ்த ஆசிரமத்திலையும் இதெல்லாம் எனக்கு நானே பண்ணணும். அந்த லிஸ்ட்டே நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ நானே உங்களை தேடி ஒரு நாள் சொல்லணும், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காவது. சரி, இப்போ நம்ம இந்த பிராமணத்தில் அந்த 8 முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டு பிரிங் த குவாலிட்டேட்டிவ் சைல்டு. அப்புறம் அதிலையும் இந்த பிராமணத்தில் அந்த முதல் 3 மட்டும்தான் விவரிக்கப்படுறது. அப்புறம் இன்னும் மிச்சம் எல்லாத்துக்கும் எங்கெங்கோ பார்க்கணும். பெரிய பிருதாரண்யக்குமே முக்கியமானது இது சொல்லுவோம், அவன் அப்புறம் புரிஞ்சுக்குவான். ஏன்னா அங்கே தானே ரூட்டு, பீஜம் வர முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த 3 மட்டும்தான் இங்கே சொல்கிறது. அந்த 3 கூட ஆஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப், அந்த 8 வரிசை அப்படி எடுத்துக்காமல் கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னா 3 கர்ப்பாதானம், கர்ப்பாதானம், ஜாத கர்ம அண்ட் நாமகரணம். இந்த 3 விஷயங்கள் தான் இங்கே பிரஸ்தாவிக்கப்பட போடுறது. அப்புறம் இப்போது மொத்தம் தீம் எங்கே இருக்குது? இப்போது புத்திரோத்பத்தி. இப்போ இது எல்லாமே கர்ப்பாதானம் எதுக்கு? குழந்தை பிறக்கிறதுக்கு. அவன் பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு எதுக்கு ஜாத கர்மம் யாருக்கு பண்ணுறேன்? பிறந்த குழந்தைக்கு பண்ணுறோம். யாருக்கு பேர் வைக்கிறோம்? அவனுக்கு பிறந்த இப்போ அவனுக்கு. ஸோ அதனால் இது எல்லாமே அந்த புத்திர உற்பத்திக்கு சேர்ந்து இருந்ததுனால இந்த பிராமணத்துக்கு பேர் புத்திர மந்த பிராமணம். புத்திர மந்த, அந்த இதான் ஸ்ரீமந்த, இங்கே புத்திர மந்த. அங்கே சொன்னது போல இவனும் பிராண உபாசகனாக இருக்கணுமா? அது வேறு. ஸ்ரீமந்த அது சீமந்தம், சி சரஸ்வதி சா. இது ஸ்ரீ லக்ஷ்மி. அப்போது புத்திரோத்பத்திக்காக பண்ணுற புத்திர மந்த பிராமணம். மந்தான்னு சொன்னாவே அப்போ மாதிரி அங்கே பேஸ்ட்டு அது அதே போல் இங்கே சிலது வருது. அந்த புருஷன் அந்த பத்னி என்ன சாப்பிட்ணும், ஒரு விரதமாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ நாள் சாப்பிட்ணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் இருக்கும் டீட்டெயில்ஸ். ஓகே, விரதம் அது அப்படி பண்ணி தான் ப்ரிப்பேர் ஆகி பண்ணி குழந்தை. ஸோ இங்கே 3 விஷயங்கள் இந்த இது பேச போகிறது. நமக்கு இங்கே 1வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரைக்கும் ஓகே என்ன சொல்ல போகிறதுன்னா, நான் அட்லீஸ்ட் ஒரு மந்திரமாவது ஆரம்பித்து இப்போ மந்திரங்கள் எல்லாத்துக்கும் அர்த்தத்தை போல் அது சாராம்சம்தான் சொல்லணும். ஜஸ்ட் ஆரம்பித்த போல் இருக்கும். சரியா? 4வது பிராமணம் புத்திர மந்த பிராமணம்.
ஏஷாம் வை பூதானாம் பிருதிவி ரசஹ பிருதிவ்யா ஆபோ ஆபஹ ஆபமோஷதயः ஓஷதீனாம் புஷ்பாணி புஷ்பாணாம் ஃபலானி ஃபலானாம் புருஷः புருஷஸ்ய ரேதः. இது முன்னாடி படித்த பஞ்சாக்னி உபாசன ஞாபகம் ரேதः அப்படின்னா அந்த ஜீவனுடைய ட்ராவலிங்கில் வர டிஃப்ரெண்ட் ஃபேக்டரிஸ் ஸ்டேஜஸ்லோருந்து 4வது வந்து புருஷனுடைய உடம்புக்குள்ளே ரேதஸாக போய் நிற்கிறதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து யோஷிதாம் ஸ்திரீ கர்ப்பத்தில் அது ஆதானம் பண்ணணும், பிளான்ட் பண்ணணும். அதுதானே 5ன்னு சொல்லி அங்கே பஞ்சாக்னி பேசியிருக்கோம். பார்த்திங்க இப்போ 4வது அங்கே அது இங்கே வந்துடுது. அப்போ நேராக ஆனால் இந்த ரேத்தஸ் எப்படி உருவாகிறதுனே தான்க்காக மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக அந்த ப்ராசஸ் 5 ப்ராசஸ் யூனிட்ஸ் அதே இங்கே என்னன்னா இந்த ஜீவன் பூதங்கள்னா மனுஷன் ஜீவராசிகள் இதெல்லாம் எப்படி வருதுன்னா முதல்ல அதை அந்த மேகம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மேகம்லேருந்து வருஷத்து கூட அந்த ஜலத்தோடு வந்து பிருதிவி மேலே உழுவான், பிருதிவி மேலே மண், அப்புறம் பிருதிவி மேலே அந்த ஆபகா அதுக்கப்புறம் உளுந்ததுக்கப்புறம் அது வந்து அந்த ஓஷதி அப்படின்னா அந்த செடிக்குள்ளே இவன் போவான். அந்த ஓஷதியில் வந்து புஷ்பங்கள் வரும், புஷ்பம் பழமாக மாறும். அந்த பழத்தில் இருப்பேன், பழமன்னு இல்லை, ஏதோ காய்கறியாக தெரியாது. அது வந்து புருஷா அந்த அது சாப்பிட்றதுனால இந்த புருஷனுக்குள்ள அந்த ஜீவன் வந்து நிற்கிறது. எப்படி ரேதஸ் ரூபத்தில் இருக்கு. சரியா? மிச்சம் ஸ்லோகங்களை நான் இப்போ படிக்கலை, படித்து முடிச்சுடலாம் நெக்ஸ்ட் டைம். பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன தான் சொல்ல போகிறது இங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் சொல்லணும். இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா 3 தான் கர்ப்பாதானம் ஜாதகர்மான்னு சொன்னால் இப்படி இந்த மெயின்லி இந்த 12 மந்திரங்கள் அந்த கர்ப்பாதானம் అని சொல்லும்போது கர்ப்பாதானம்னா கர்ப்பம் உருவாக்கணும் அந்த ஸ்திரீக்குள்ளே பத்னிக்குள்ளே. இப்போ அதுக்கு வந்து புருஷன் வந்து ரெடியாக இருக்கான், இவனுக்கிட்ட ரேத்தஸ் இருக்குது. இப்போது இந்த உபனிஷத்து இங்கே வந்து இந்த 12 மந்திரங்களுக்குள்ள இந்த ஸ்திரீ புருஷ சம்யோகம், இந்த கான்ஜுகேஷன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறது. எப்படி பண்ணுறதுன்னு அர்த்தம் அங்கே 3 ஸ்டெப்ஸாக வரும். எந்த ஆட்டிடியூட் இருக்கணும் 2 பேருக்கு, ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் என்னைக்கு எப்போ என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் டைமு பிளேஸு எல்லாமே சொல்லு. அதுக்கப்புறம் இந்த கர்மா, புத்திர மந்த கர்மா. ஸோ இப்படி 3 பாகங்களை அது பிரித்து பார்த்தா 3 இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ புருஷ சம்யோகம், இதை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இயல்பாக நல்லா கவனிக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, இயல்பான பிராகிருதமான அர்த்தம். அது வந்து சொல்ல வேண்டியதில்லை, அது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாகவே அது இருக்கு, பிரதி ஜீவிக்கு இருக்கு. அப்படி இருக்கிறது வந்து இங்கே எதுக்கும் சொல்லணும்னா அதுதான் முக்கியம். அது ஒரு பசு, ஆக்சுவலாக ஸ்திரீ புருஷ சம்யோகம் பசு விருத்தின்னு சொல்லும். பசு விருத்தின்னா அது இயல்பாக பண்ணிடுச்சு. ஆனால் எந்த பசுனி
நம்ம சம்ஸ்கரிக்க வேண்டியதில்லை. ஆனால் இங்கே பிராகிருதமாக இருக்கிற நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டாக இருக்கிற இந்த கிரியனை சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா, நீ அதை சம்ஸ்கரிக்கணும். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ இங்கே சாப்பிட்றது, பசி எடுக்கிறது, சாப்பிட்றோம். எல்லோரும் சாப்பிட்றாங்க. பசி வந்துச்சுன்னா சாப்பிட்றாங்க. என்ன கிடைக்கிறது எப்படியோ, அது பிராகிருத கர்மா. ஆனால் அந்த சாப்பிட்றது எப்போ சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், இத்தனை விஷயம் அதில் சேர்த்து உனக்கு அது ஒரு யக்ஞ கர்மையாக மாற்றி சொல்கிறதே. அது பிராகிருதமாக இருக்கட்டும். ஏன்னா அது சம்ஸ்கரித்து நீ பண்ணால் நீ ரொம்ப சிறந்த ஒரு மனிதனாக இருந்து ஆத்தியாத்மிகமாக உன்னதி அடைவே. அதனால தான் பாருங்க, 2 விஷயங்கள் இல்லைன்னா பொதுவாக 3 தான் வாழ்க்கையில். மொத்தம் சொல்லணும்னா இந்த பிராகிருதமாக பண்ணுற இதில் சாப்பாட்டுன்னாவே குடிக்கிறது கூட ஜலம் குடி. இது ஒன்றும். குழந்தை பிறந்தப்பவே அங்கே நர்ஸு கொண்டு பெட்டு மேலே இங்கே படுக்க வச்சாவே உடனே அது என்னென்னமோ தேடுறது, பசிக்குது. அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மார்பு கிட்ட கொண்டு அதே அப்படி தேடி தேடி பிடிச்சிக்குது. எல்லா ஜந்து கூட அப்படி தான், சின்ன குட்டி அதெல்லாம். ஏன்னா அதுக்கு படிய சம்ஸ்காரம் இருக்கு, இயல்பாக இருக்கு இல்லை. இது ஒன்றும். அடுத்தது இந்த ஸ்திரீ புருஷ இந்த డిజైర్ అనేది, కామం అనేది అది நேச்சுரல் இருக்குது. 3வது தூக்கம், அது நேச்சுரல் வருது. இந்த 3 தான் நம்ம கணக்கு பண்ணணும். தூக்கம் பற்றி இப்போ நமக்கு வேண்டாம், அது நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுங்க. வேறு எதுவும் அதுக்கும் சொல்லப்பட்டிருக்குல்ல, நேரத்துக்கு தூங்கணும், பகலெல்லாம் ரொம்ப தூங்கக்கூடாது, அதுக்கப்புறம் ராத்திரி முடிச்சிருக்கக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு 100 அடியாவது நடு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துக்கோ. இது சிலதெல்லாம் சொல்லி சம்ஸ்கரிக்கிறது. அது கூட அதில் முக்கியமானது இந்த சாப்பாட்டு. அதுக்கு போய் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். நீ இனியும் சாப்பிட போகிறேன், ஆனால் அது ஒரு யக்னமாக க்ரியேட் பண்ணி பிராண யக்ன கர்மா சாப்பிட்றதுன்னா இந்த வைஸ்வான ரூபத்தில் உள்ளே இருக்கிற அக்னிக்கு நீ ஆகுதி பண்ணுற. பாருங்க, எங்கே கான்செப்டே மாறி போச்சு இல்லை. அதனால அதுக்கு சுற்றி நிறைய பகவத்கீதையில் சொல்லியிருக்கேன், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடணும். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் இந்த ரிச்சுவல். அப்படி பண்ணி சம்ஸ்கரிக்கிறோம். அதே போல் தான் இந்த ஸ்திரீ புருஷ சம்யோகம் అనేది அது பிராகிருதமாக இருந்தால் கூட நீ அது சம்ஸ்கரிக்கணும். அதனால இது உபனிஷத்தோ வேதமோ இது ஒரு வல்கரான விஷயம், இது எதுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இது ரொம்ப ஏகமாக நீச்சமாக பார்க்கல. ஆனால் வெளிநாட்டில் சில மதங்கள், யாரோ பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்க சொல்கிறாங்க ஸ்திரீ புருஷ சம்யோகம் இஸ் எ சின் என்றான், பாப்பம். ஸ்திரீ புருஷ சம்யோகம் இஸ் எ பாப்பம் என்றான். அப்போது என்ன ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒரு பாப்பி, பாரியா ஆல்சோ ஒரு பாப்பி. இப்படி 2 பாப்பிகளுக்கு சேர்ந்து பிறந்த குழந்தை பாப்பி. அதனால் அவங்க திருஷ்டியில் பிறந்த ஜனங்கள் எல்லாம் பாப்பிகளே, அவன் அப்படி தான் ஆரம்பிப்பான். கேட்டிங்களா? எப்பவுமே முன்னாடி அத்தனை 1000 பேர் உட்கார்ந்தா பாப்பிகளே அனுவான். நம்ம அமிர்தஸ்ய புத்திராகனு நம்ம சொல்கிறோம்.
அவனை அப்படி பார்க்குறான். அப்போ எல்லாரும் பாப்பிகளாக தான் இருப்பான். இஃப் யூ டேக் தட் ஆக்ஷன் இஸ் எ சின், அது எப்படி சின் ஆகும்? அப்போது అది సంస్కరించి అదిని కూడా నీ ஒரு యజ్ఞమా என்ன యజ్ఞமோ தெரியுமா? பேர் கொடுக்குறது உபனிஷத்து வாஜ்பேயி யஜ்ஞமாமா. வாஜ்பேயி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி 12 மந்திரங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்கிறது. இது ஆக்சுவலி கர்ப்பாதானத்துக்கு ப்ரிப்பரேஷன். இது கர்ப்பம் எப்போ வரும்? ஸ்திரீ புருஷர் சந்திச்சார். அப்போது முன்னாடியே செய்ய வேண்டிய அந்த unless the women, wife and husband come closer, it doesn't happen. சாப்பாட்டை பற்றி உதாரணம் சொல்லிட்டேன். சாப்பாட்டு நான் தனியாக சாப்பிடுவேன் இல்லையா? பட் இது 2 பேர் சேர்ந்து பண்ணும்போதோ திஸ் யக்ஞா இஸ் மச் மோர் ப்ரையாரிட்டி. அப்புறம் இது ரொம்ப ஜாக்கிரதையாக நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா 2 பேர். அதனால்தான் நிறைய விஷயங்கள் அந்த விவாக மந்திரத்திலேயே சில விஷயங்கள் இதெல்லாம் வரும். அதில் அந்த ஹார்மனி, 2 பேர் ஹார்மனியோடு இருக்கணும், அது முக்கியம். வேறு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இப்போ என்ன பேசிகிட்ருக்கிறோம்? ஏன் இது உபனிஷத்து இப்படி ஸ்திரீ புருஷ சம்யோகம் பற்றி இவ்வளோ பேசணுமா அப்படின்னா பேசணும். என்ன இது நாட் எவ்ரி டைம் வல்கர் திங்கே இல்லை அது. அதனால் இது ஒரு பவித்திரமான ஒரு தர்மமாகவே சொல்லப்பட்டது கிரகஸ்தனுக்கு, எல்லோருக்கும் இல்லை. அதனால தான் சந்நியாசியாக இருக்கிற சங்கராச்சாரியரும் இந்த மந்திரங்களுக்கு பாஷ்யம் விளக்கம் எழுதுறதுக்கு அவர் வெக்கப்படலை, தயங்கிக்கலை. அது மட்டும் இல்லை, அவருடைய இதுக்கு பாஷ்யம் எழுதின ஆனந்தகிரி, அதுக்கு பாஷ்யம் எழுதின அந்த யோகானந்த டிம்பனி எல்லாரும் விவரிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் மேபி சன்னியாசிகள் தான். ஸோ அதனால இது இப்படிப்பட்ட இது ஒரு ஈஸியாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் அதோடைய பியூரிட்டி தெரியணும், சாங்டிட்டி தெரியணும். சாங்டிட்டி. அப்போது அந்த சாங்டிட்டியோட தான், பியூரிட்டியோட தான் இவங்க 2 பேர் வரணும். இங்கேயும் இவனோட பிராண உபாசகனாக இருந்திருக்கணுமா? அப்போ என்ன குருகுலத்தில் எல்லாம். இப்போ இங்கே அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சு, முடிச்சுட்றோம். ஜெனரல்லி சம்பிரதாயம் பார்த்தா புருஷனை அவனும் குருகுலத்தில் சாஸ்திரம் படித்து எல்லாம் 12 வருஷம் எல்லாம் படிச்சுட்டு வரான். அப்போது அவனுக்கு இதெல்லாமே என்னென்ன விஷயங்கள் நிறைய தெரியும். ஆனால் பத்தினி குருகுலத்துக்கு போகல, படிக்கலை. அவங்க படிக்க வேண்டியதில்லை. இவன் படித்து வந்ததுனால இவனு சொல்லி தருவான். இவனு சொல்லி தரணும்னா அந்த அம்மா சிஷ்யனாக இருக்கணும், சிஷ்யையாக இருக்கணும், இவர் குருஸ்தானில் இருக்கணும். அப்படி பதி குருஸ்தானம் கொடுத்து நீ அவர் கூட வாழ்ந்திருக்கிறதுனால தான் பதி பகவானுக்கு சமம்னு சொல்லப்பட்ட தவிர பதி பகவான் ஆக முடியாது. இந்த ஆஸ்பெக்டில் தான். அப்போது இங்கே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இப்போதைக்கு என்னன்னா, நீ பத்னி எதுவுமே படிக்காதனால, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதனால, அவங்கள நீ ஒழுங்காக நடத்த வேண்டிய, சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை ஹஸ்பண்ட் மேலே இருக்கு, பதி மேலே. அப்போது ஏதாவது வயலேட் பண்ணி பத்னி தவறு செஞ்சால் அதோடைய பாபம் பர்த்தகு வரும். என்ன இவங்க படிக்கலை, நீ படித்தா இல்லை. ஆனால் பதி தவறு பண்ணால் அந்த பாப்பம் பத்தினிக்கு வராது. படித்து நீ பண்ண அது நீ தான் அனுபவிக்கணும். ஆனால் நீ புண்ணியம் பண்ணால் அது பத்தினிக்கு வரும். அதனால் பத்தினியோட கடமை வேலைக்கு போகிறது கிடையாது. நானும் போய் ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறதுன்னு இல்லை.
பத்தினி வந்து புண்ணியம் தர்மம் அனுசரிக்கிறதுக்கு உதவியாயிரு. வாட் ஏ கிரேட் கான்செப்ட் அண்ட் கண்ணோட்டம் பாருங்க. இதெல்லாம் பண்ணாமல் நிம்மதி வேணும், அது வேணும், அப்படி இருக்கணும், எப்படி வரும்? பணமானா வரலாம், நல்ல குழந்தைகளும் வரமாட்டான், நிம்மதி வராது வாழ்க்கையில். இது ஏதோ பார்த்துக்கிட்டு எல்லாம் அதே பெரிய உலகம் வாழ்க்கை நினச்சிக்கிறோம் தவறு. ஸோ எத்தனை விஷயங்கள் இது சுற்றி இருக்க பாருங்க. ஸோ மேலும் அடுத்த சத் சங்கத்தில் நம்ம அந்த மொத்தம் படிச்சுட்டு அதோட சாராம்சம் என்ன అనేది பார்ப்போம். அப்படி தான் 3 விஷயங்களும் அடுத்தடுத்த மந்திரங்களுக்குள்ளே சொல்லும். எது கர்ப்பதானம், கர்ப்பதானத்துக்கு முன்னாடியே 12 மந்திரங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷன். தென் ஒன்லி ஜாதகர்மா, தென் ஒன்லி நாமகரணம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.